வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ புழுங்கரிசியில் பொட்டுக்கடலை போட்டு முறுக்கு, எள்ளடை, நாடா பக்கோடா இது 3 பண்ணி காமிக்கிறேன். ஏற்கனவே பச்சரிசியில் முறுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இது இட்லி அரிசியில் 1.5 கிலோ இட்லி அரிசிக்கு 1/2 கிலோ பொட்டுக்கடலை ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை சலித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் முறுக்கு, எள்ளடை, நாடா பக்கோடா செஞ்சு காமிக்கிறேன். சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். 4 டம்ளர் மாவு போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பச்சை தண்ணி தான் பெருங்காயத்தூள் போட்டுட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். முதல்ல இப்படி ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கலந்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தட்டில் நாடா பக்கோடா புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவில் ரிப்பன் பக்கோடா புளியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ புழிஞ்சிடலாம். இதில் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்பைசி வேணான்னு நான் அப்படி போடுறேன். நான் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. செகண்ட் இது எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. நீங்கள் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா வெள்ளை பூண்டை அரைச்சி அந்த தண்ணியை இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். புழுங்கரிசி நாடா பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.